நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தேவனை துதிக்கிறத உங்கள் வாழ்க்கையின் பாக்கியமாக நீங்கள் எண்ணியிருக்கீங்களா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என் கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை துதிப்பேன், எனக்கு நன்மை செய்த என் ஆண்டவரை சபையின் நடுவிலே நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. அப்படி துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அங்கே கர்த்தரை துதிக்கும் போது சிறைச்சாலையுடைய அஸ்திவாரம் அசைந்தது, கட்டுகள் உடைந்தது. நீங்கள் ஆலயத்தில் போனாலும் வீட்டிலே ஆனாலும் நல்ல பாடி கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் மேல் இருக்கிற கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படும். கட்டுகளிலிருந்து விடுதலையாவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சமாதானம் பெறுவீர்கள், ஆறுதல் அடைவீர்கள். கர்த்தரை துதியுங்கள்,